வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 7 வகையான பருப்பை சேர்த்து ஒரு பருப்பு கடைசல் இல்லை பருப்பு தால்னா சொல்றோம்ல. ஸோ அது மாதிரி இதான், பருப்புனாலே தால் தான். ஸோ அதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். என்னென்ன பருப்புலாம் நான் எடுத்திருக்கேன்னு சொல்றேன். எல்லாமே வந்து ஒரு சின்ன கைப்பிடிக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஓவர் நைட் நீங்க ஊற வச்சுட்டு காலையில வேக வச்சுட்டா போதும். என்னென்ன எடுத்திருக்கேன்னு சொல்றேன். ஒரே ஒரு கைப்பிடி வந்து பச்சை பயிறு, சிகப்பு காராமணி, அதுக்கப்புறம் ராஜ்மா, வெள்ளை காராமணி, கொஞ்சம் தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு. நீங்கள் இது கூட வேற எந்த பருப்பு இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். என்ன இருக்கோ அதை நம்ம சேர்த்து பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் சேர்த்து நான் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ வெந்து ரெடியாக இருக்கு. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிடுது. நம்ம வந்து சீரகமும் பிரிஞ்சி இலையும் மட்டும் தாளிச்சுக்கலாம். இது கூட ஒரே ஒரு வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, அப்புறம் ஒரு அரை பச்சை மிளகாய், சின்ன சைஸில் ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதையும் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போக கொஞ்சம் வதங்கட்டும். இந்த பூண்டு வேண்டான்னு நினச்சிங்கன்னா பூண்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். சில பேர் வெங்காயம் பூண்டு ரெண்டுமே வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் சீரகமும் அந்த பிரிஞ்சி இலையும் தாளிச்சிட்டு இஞ்சி மட்டும் போட்டுட்டு பச்சை மிளகா காரத்துக்கு வேணா பச்சை மிளகா போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வரமிளகா சேர்த்துக்கணும். தக்காளி கண்டிப்பாக சேர்க்கணும். தக்காளி போட்டு வதக்கும் போது நீங்கள் வரமிளகா பொடியெல்லாம் சேர்த்து பண்ணிக்கலாம். நம்மளுடைய தனியா பொடி, தனியா மசாலா பொடி போட்டு தான் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். அந்த தனியா மசாலா பொடி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஐட்டம் நீங்கள் மசாலா ஐட்டம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் டக்குன்னு போடும்போது அது நல்லா வாசனையாக நல்லாவே இருக்கும். அது போட்டு பண்ணிடலாம் உடனே. அதனால தான் பாருங்க, தாளிக்கிறதுல ரொம்ப மசாலா சேர்க்கல, வெறும் சீரகமும் பிரிஞ்சி இலையும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். வெங்காயத்துக்கு பதிலாக நீங்க கோஸ் கூட சேர்த்துக்கலாம். நல்ல பொடி பொடியா கட் பண்ணிட்டு மெல்லிசா கட் பண்ணிட்டு அதை சேர்த்து கூட நீங்க வதக்கலாம். தெரியவே தெரியாது. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி கூடவே வந்து தேவையான உப்பையும் போட்டுடலாம். அப்புறம் மஞ்சள் பொடி. தக்காளி மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுது. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருவோம். இது கூடவே வந்து இப்போ ஒரு அரை சின்ன சைஸ்ல தானே ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து அரைச்சி போட்டேன்னு சொன்ன காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வீட்டில் அரைச்ச தனியா மசாலா பொடி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வதங்கி எடுத்து வரமிளகா அப்படிலாம் சேர்த்து இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துடலாம். அப்படி அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் நினச்ச நேரத்தில் டக்குன்னு பண்ணிடலாம். பருப்பை மட்டும் முன்னாடி நாளே ஊற வச்சுக்கணும் எல்லாத்தையும். பாருங்க, இந்த பருப்பு கடைசல் வந்து நீங்கள் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். வெறும நார்மல் ரைஸில் வந்து நெய் விட்டு இதை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஜீரா ரைஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். ஸோ பூரிக்கு கூட நல்லாயிருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்துலேயும் ஒரு கைப்பிடி போட்டு பண்ணிங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். ஹெல்த்தியும் கூட. ஏன்னா நிறைய பேர் ப்ரோட்டீன் சாப்பிடணும்னு நினைக்கிறோம் இல்லையா. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பருப்பு அப்படின்னு சாப்பிட்டு இருப்போம். சில சமயம் இது ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் சேர்த்து கூட சாப்பிடலாம். ஒன்றும் பிரச்சனை. ஆமாம், பன்னீர் கூட நீங்கள் சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அதுவும் ப்ரோட்டீன் தான். ஸோ ரொம்பவே நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். இதுவே நல்ல ப்ரோட்டீன் ரிச் தால் தான். ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி தான். ஒரு கொதி வரட்டும். இதில் வேணும்னா நம்ம வெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கலாம். நான் எப்பயுமே எந்த கிரேவி பண்ணாலும் மேலாக ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுருவேன். அது வந்து காமனாக எல்லாருக்கும் நிறவி வரா மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருவேன். நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதுக்காக தான் இறக்குற சமயத்தில் விடணும். அது நான் சொன்ன மாதிரி இந்த தாலை நல்ல சுடசாதத்தில் நெய்யை விட்டு பிசைஞ்சிட்டு இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா, நல்லா காரக்கறி உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு தொட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியும் இல்லைன்னா நான் எப்பயுமே சொல்கிறது தானே, வடாமோ சிப்ஸோ இல்லை அப்பளாமோ எது தொட்டுண்டாலுமே நல்லாயிருக்கும். காஞ்ச வெந்தய கீரை இலையை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி. அவ்வளோதான். நல்லா கொதி வந்துடுத்து. நம்மளுடைய தால் ரெடி ஆகிடுது. இதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் நெய். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பருப்பு கடைசல் பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரைஸ்க்கும் எடுத்துக்கலாம், மத்தியானம் சப்பாத்திக்கும் எடுத்துக்கலாம். ஃபுல் டே நம்ம வந்து கிச்சனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை கூட பண்ணி வச்சுட்டோம்னாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.